நம்மளோட சீமந்த ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்துருக்கோம். ஓப்பன் வாஷ்ரூமா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பிரிட்டிஷ் பேலஸ் கீழே வந்து கிங் பேலஸ் பயங்கரமாக இருக்குது. சேஞ்சிங் ரூமு வந்து இங்கே நிறைய ஷூட்டிங், பட ஷூட்டிங் நடக்க போதான் போகிறான். பிரம்மாண்டமாக நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்க, இந்த ஹால்ஸ் பாருங்கள் அந்த ஹால்ஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஹால்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க. சரி நம்ம அதை போய் நேரில் பார்ப்போம், நேரில் பார்த்தா தான் நமக்கு தெரியும், ஒரு ஐடியா வரும்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் நேரில் கிளம்பி போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்ன இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளோட சீமந்த ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்திருக்கோம். ஸ்டார்டிங்கே பயங்கரமாக இருக்கு. इसमें फुड किधर साइड में சைட்லையாம்மா? ஓகே. ஏசியா ஃபேனா? சில்லுன்னு இருக்குது இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மேடை. இப்போ இங்கே தான் வைக்கலான்ற ஒரு ஐடியா, பட் பார்க்கலாம் நம்ம. ஓ ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்கு. எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி ராயல் பார்ட்டி ஸ்டேஸ். ஓ செவரா, நான் ரூம்னு நினச்சேன். இங்கே பேக்ட்ராப் எப்படி பண்ண போகிறாங்க? இது ரூம், சும்மா ரூம். எஸ் பார்க்கலாம். எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட். இங்கே தான் ஷூட்டிங்லாம் இருப்பாங்க. மேலெல்லாம் பாருங்க. ஓகே, ऊपर भी है 150 इसमें 90 चेयर है. हाँ हाँ ऊपर 50 चेयर. ஓகே, கீழே 90 சேருக்கு தான், மேலே வந்து 50. ஓகே சூப்பர். இது வந்து டைனிங் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக. ஓகே, இது வாஷ்ரூமா? ஓகே, ஓப்பன் வாஷ்ரூமா? கிச்சன். இது வந்து சேஞ்சிங் ரூம், பாத்ரூமோட இது. இதுவும் வந்து டைனிங் ஹால் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 50 மெம்பர்ஸ் உட்காரலாமா, கீழே 90 மெம்பர்ஸ். ஓ அதெல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு, சும்மா வரவங்க கெஸ்ட் எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. ஓகே, மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாஷ்ரூம். ஓகே ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்குதா அவனுக்கு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இது ஒரு ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்றும் டிசைட் இல்லை. எனக்கு ஆக்சுவலி என்னோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஓகே, இது வந்து செகண்ட் ஃப்ளோர். இப்படி இல்லை பாரு, एक कैपेसिटी भाई सेम कैपेसिटी. ஓகே, இது ஒரு மாதிரி பிரிட்டிஷ் பேலஸ் கீழே வந்து கிங் பேலஸ் லைட் ஆகுது அது. ओ लाइट सेटिंग सेम ही छो डाउन हेलोजन लगा सकते हैं. लगा सकता ना हेलोजन. हाँ, ஹெலோஜின் லைட் இருக்குதுல்ல, அது போட்டு தராரா. ஓகே, இது நல்லா தான் இருக்குது. இது கூட மேலே இது சாப்பிட்றது. டைனிங் ஏரியா உப்பர் ஈச்சு பையா. டைனிங் ஏரியா இல்லை இல்லை, இங்கேருந்து பார்த்துடலாம். ஐசா ஓன்லி திஸ் மச் भैया. ऊपर भी 50 है.
50? ये राउंड टेबल हटा के लॉन्ग टेबल भी लगा सकते हैं। हाँ 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 सोफा सब चेंज பண்ணுவாங்க सोफास कुछ चेंज करता और यही ये चेंज करवा चेंज कर सकता ना பண்ணி தராங்களா सोफास उधर का इधर लगा सकते हैं। उधर हो அதோட மாற்றலாம் ஒன்று இதை தூக்கி அது வைக்குவாங்க அது தூக்கி இதை வைக்குவாங்க எது இருந்தாலும் ஓகே தான் அவ்வளோதான் மேலே ऊपर नहीं है மேலே ஒரு ஃப்ளோருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஷூட்டிங்க்கு வந்து புக் ஆயிடுச்சான் क्या फिल्म शूटिंग और सीरियल शूटिंग मूवी शूटिंग हो ओके ठीक है वो फुल ऊपर है ना भैया वो कैपेसिटी क्या है वो 200 वो भी 200 प्लस ठीक है 750 कुछ है ना 200 प्लस 200 प्लस ओपन स्पेस हो ஓப்பன் ஸ்பேஸ் ஓகே எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் ஸ்பேஸ் வேணாம் நம்மளுக்கு இதுதான் நல்லா இருக்குது மேலே போய் பார்க்குறியா நீர் நாம இருப்பாங்க ऊपर பயங்கரமா இருக்கு சேஞ்சிங் ரூமு நமக்கு சேஞ்சிங் ரூம்லாம் வேணாம்ப்பா நம்ம வீட்ல இருந்தே சேஞ்ச் பண்ணிட்டு ஓடி வந்துடலாம் அதுதான் பிளேட்ஸ் எடுத்து வைக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்று இல்லை பசங்க யாரும் ரெடி ஆகிறதுக்கு இருந்தாங்க இங்கே நிறைய ஷூட்டிங் படம் ஷூட்டிங் நடக்க போதான் புக் டேக்கு தான் ஆனால் இப்போ பார்க்க முடியாது ஆனால் அது கூட 200 ப்ளஸ் இங்கே பாரு இது வந்து அதுதான் சொல்றேன் பிரிட்டிஷ் பேலஸ் மாதிரி இருக்கு கீழே வந்து கிங் பேலஸ் அந்த மாதிரி இருக்கு வாட் யூ லைக் டவுன் டவுன் இது எனக்கு அவ்வளோ ஆமாம் பட் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்ன ஒரு இந்த பிளேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஃப்ளோரிங் நல்லா இருக்கு கீழே விட ஆனால் மற்றெல்லாம் எனக்கு கீழே தான் பிடிச்சிருக்கு ஹலோ சாப்பிட்ற இடம் தானே ஆ ஓகே ஓகே பேலன்ஸு ஓ ஓகே ஓகே ஒரு சீட்ல 4 பேர் 5 பேர் உட்காந்தோட 50 சரி ஓகே கம் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரா ஃபஸ்ட் ஃப்ளோரா அப்படின்ட்டுன்னு பட் நம்ம இதுதான் ஃபிக்ஸான்னு கேட்டால் இல்லை இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் பார்க்கலாம் நமக்கு இவங்களதே வந்து இன்னொன்று எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருக்காமா அதையும் போய் நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் பட் ஃபஸ்ட்டு பிளேஸ் இது தான் ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் உங்களுக்கு எந்த ஃப்ளோர் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பெட்டராக வேறு எதாவது பாருங்கள் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே This is 100. But not up to the mark. 100 டைனிங் எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த உள்ள ஆமாம் இது சொன்னா ஆக்சுவலி ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது 100 மெம்பர்ஸ் உக்காரலாம் இப்போ நம்ம ஜனங்க எவ்வளோ வராங்கன்னு தெரில இது ஒரு மைண்டில் வச்சுக்கலாம் ஆனால் இது கூட நல்லா தான் இருக்குது இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து லிஃப்ட்டு கீழேருந்து லிஃப்ட் வரணும் என்ட்ரன்ஸ் அந்த பக்கத்தில் சைடில் வரணும் இது கொண்டு தான் லிஃப்ட்டு भाई एक ही लिफ्ट है एक ही है क्या भैया बट एक्सेस इधर ही है ना इधर ही आना पड़ेगा ना இப்படி தான் வரணும் வரணும்னா ஆனால் இது கூட நைஸ் டைனிங் பரவா ஸ்லோவா அப்படியே ரஜினி மாதிரியே வர ஸ்டைலாக இது கொஞ்சம் பேர் சூப்பராக இருக்குது இது கூட வர இது டைனிங் இது லெஃப்ட் வரைக்கும் இருக்குது அப்படியே ராஜா இருக்கிற மாதிரி வரோம் அங்கே கேப் விட்டுக்கிறாங்க பாரு அங்கே வரோம் உனக்கு அங்கே 2 கேப் விட்டுக்கிறாங்க ஒன்று வந்து என்ன ஒன்று சேஞ்சிங் ரூமு இது நல்லா பெருசாக போட்டு வச்சுக்கிறாங்க ஆனால் பயங்கரமாக இருக்குதாப்பா ஒரு ரூமும் லைட் இருக்கு அதில் ஆன் பண்ண
அது சுவிட்சுக்கு போகிற அது ஆன் பண்ணு. அரே அரே உனக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுமாண்ணா. அடைச்சி அல்போவா. ஐயோ இப்போ என்ன டென்ஷன் பண்ணுவாளே வீட்டில் இந்த மாதிரி பல்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டுன்னு. ஐயோப்பா. ஓகே பார்த்துக்கோ. நம்ம வந்து 3ல் டிசைட் பண்ணு. நீங்களும் சொல்லுங்க. ஆக்சுவலாக இது ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸு சஜஸ்ட் பண்ண இடம் இது ஒன் ஆஃப் த இடம் தான் இது. நீங்கள் சொன்னீங்க அத்தை நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னு இது பார்க்க வந்தோம். ஆனால் இது தான் கன்ஃபார்மா? ஆனால் இல்லை நாங்கள் வந்து பிளேஸ் போய் பார்க்கலாம். டைம் ஆகுது இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புவோம். சேஞ்சிங் ரூமு. ஓ கீழே இருக்கிறதுக்கு வந்து சேஞ்சிங் ரூம். ஸ்மெல்லே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. இது சூப்பராகுதுப்பா. இது எடுத்துக்கலாம். இதுதான் டாப் ஃப்ளோரா? இதுதான் டாப்பு. ஓபன் ஆயிடு. நாளைக்கு இதுதான் ஷூட்டிங்கு. போகிறான். ஏய் வேற லெவல் அரண்மனை மாதிரி இருக்குதுப்பா. இது சீரியஸாக நல்லா இருக்குதுப்பா. இதை எடுத்துடலாமா? ஏய் என்னயா இது வேற லெவலில் இருக்குது. ஏய் ஷாரனுக்கு இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இது சுற்றி பாருங்களேன். பேலஸ் மாதிரியே இருக்குது. பிரம்மாண்டத்தின் உச்ச. ஜெய்ப்பூர் பேலஸ் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இருக்குது இது சூப்பராக. भैया कैपेसिटी है? कैपेसिटी क्या कितना भैया है? अंदर 100 है. इधर भी लगा सकते हैं. अंदर डाइनिंग एरिया. ओ डाइनिंग एरिया ना वो. बट मेन सिटिंग उधर ही ना. இது டைனிங். அங்கே ஒரு 100 பேர் உக்காரலாமா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். 100 கெப்பாசிட்டியா? வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சீரியஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது ஃபைனலைஸ் பண்ணுவோமா என்னன்னு தெரியலையே. பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு. இது பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இஷ்டம் ஆயிடுச்சு. இங்கே கல்யாணம்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. மேடம் அங்குது ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம நான் இங்கே உட்காந்து கண்ணு காணுக்கிறேன். பா பிரம்மாண்டமாக இருக்குதுப்பா. ஏறி சாவி வந்துரு சேனா சேனா வா பேசலாம் அவர்கிட்ட. நல்லா இருக்குது அதோ. இப்போ ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு மேலே டாப்பு. நம்மளுக்கு இவ்வளோ ஜனம் வந்தாங்கன்னா நம்ம இது ஓப்பன் பண்ணலாம். இது நிறைய ஜனங்க இல்லையே, அவ்வளோதான் இருக்கிறாங்க ஜனங்க. அப்படியே ஒரு ஜெய்ப்பூர் மஹால் மாதிரி இருக்குது போனா சீரியஸாக. அதே இந்த பக்கம் உக்காரலாமா? சேர் போட்டுக்கணும். இந்த பக்கமா சேர் போடுவாங்க, அந்த பக்கமா சேர் போடுவாங்க. வந்தீங்க எல்லாரும் போட்டோ எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். போட்டோ புத்து வைக்கலாம். சரி பார்ப்போமா? போய் பேசலாமா? பார்த்துக்கோ. ராட்டி சுற்றி சுற்றி மேலே போகிற மாதிரி இல்லை. சேஞ்சிங் ரூம் எங்க? பையா சேஞ்சிங். குட் ஐடியா. மேலே வந்து போய் பூ போடுறதெல்லாம் இருக்குதான். हम जा सकता? लॉक है. ठीक है ठीक है, नो प्रॉब्लम. நாம என்ட்ரி அப்போ பூ போடணும். இது ஃபிக்ஸ் பண்ணிட்டியா நீ? சரி வா போய் பார்க்கலாம், பேசலாம் அவர்கிட்ட. நம்மளுக்கு அந்த பட்ஜெட்டில் வந்தால் பரவாயில்ல. இது வந்து 700 பேர் என்ன சொன்னார். இது 700 மெம்பர்ஸ் இருந்தார். நம்ம ஜனம் அவ்வளோ பேர் வந்தாங்கன்னா நம்ம கூப்பிடுறது ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸு. சரி பார்க்கலாம். கீழே 10 ஸ்டேஜ் 10 வேணாமா? இருக்கலாம். தேவையே இல்லை, எல்லாம் அவங்களே இருக்காங்க. நல்லா தான் இருக்கு. इधर केकला भैया बारिश आया तो कवर करता बोला. ओके भैया दा அது பாத்தியா போய் டைனிங்க பாரு போ. ஸ்டெப்ஸ் ஏறி முள்ள பையப்பா. ஆனா வரவங்க யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க. எல்லாம் இங்க தான் சுத்தினீங்க. வாட்டருக்கு தான் சுத்துவாங்க.
சூப்பர். நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ஒரு வேளை இது அப்படியே செயின் கீழே போகுமான்ட்டுன்னு. இருக்குல்ல, ஏன்னா ஏன் எங்கே இருக்குதா? ஓ இப்படி வர மேலே இது ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதா? ओपन लिफ्ट. हाँ हाँ हाँ, ये एंट्रेंस नीचे लिफ्ट में आना ना, ठीक है. यही शूटिंग है कल इधर ही? ओके ओके, इंगे था शूटिंग आना नहीं की. अंदर एक रूम और था, वो लॉक है. हाँ हाँ, अंदर स्विमिंग है. स्विमिंग है, स्विमिंग पूल है. हाँ गेस्ट वो लॉक करके रखता हूँ. हाँ हाँ, அது லாக் பண்ணி தான் வைக்குவாங்களாம். ஓ ஆக்சஸ் ஷூட்டிங் के लिए देता? ஓகே ஓகே, ஷூட்டிங் கொடுப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 2வது ஸ்பாட்டு. அவங்களதே இன்னொன்று பாடா இருக்கா? அது அவங்க தான் இன்சார்ஜ் போல. இது அவங்களதே இன்னொன்று ஹால். ஓகே, இது கூட அதே மாதிரி தான். இது ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் இது வந்து ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோர்ல. ஆமாம், இது வந்து ground floor. ஓகே, Spot 2 மூடி நின்னாங்க, அழகாக மூடி வந்தோம். ஸ்பாட் 2 பார்க்க போகிறோம். அம்மா கும் இருட்டாரு, நான் வரலடா. இந்தாப்பா வச்சுக்கோ, இது கையில் வச்சுக்கோ. இது அவங்க லைட் போட்டால் தான் நான் வருவேன், என்ன வர மாட்டேன். ராஜா ஃபோட்டோலாம் வச்சுக்கிறேன். எந்த ராஜா பேய் பிடிக்க போகுது நமக்கு? சேரெல்லாம் பல பலன்னு இருக்கு அங்கே விட. ஏன்னா இது ஆரம்பிச்சு 1 year தான் ஆகுதுன்னு சொன்னாங்கல்ல. ஓகே, இருக்கிற நல்லா தான் இருக்கு. ஆண்டவரே. ஓகே, இங்கே வந்து ஏசி, அங்கே ஃபேனு. ராஜா ஃபோட்டோஸ். இவங்களாம் ராஜாவா இல்லை என்னன்னு தெரியலையே. திஸ் இஸ் டைனிங் ஹால். ஓகே, டைனிங் ஹால் கூட பெருசாக இருக்கு. தென் என்னப்பா இது சொல்லிக்கிற மாதிரி இல்லை, இது ரொம்ப சின்னது, குட்டி. இது வந்து அந்த அங்க பார்த்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இதுல பெருசா வரல. இது ஏதோ சும்மா வைக்கணும்னு வச்சுக்கிறாங்க போல. சரி, இன்னும் ஒரு 3 places பார்ப்போம். ஒரு 3-4 places பார்த்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு ஹால் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து இதுதான் ஃபிக்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு ஆப்ஷன் தான். இது வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொன்ன இடம் தான் இது. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் போய் செக் பண்ணோம் டேரெக்டாக. இந்த பிளேஸ் வந்து ஹாலாக சொல்கிறாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டாக சொல்கிறாங்க, ஷூட்டிங்கும் நாளைக்கு புக் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த பிளேஸு, நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் கிராண்டாக எல்லாம் வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து மோனாக்காக இது பண்ண போகிறோம். நாங்கள் இது வந்து என்னோட ஆசை ப்ளஸ் மோனாவோட ஆசை. இது நான் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக என்னன்னா என் ஒய்ஃப்க்கு நான் பண்ணோமோ பர்சனலாக பார்த்து நான் பண்ணினுக்கிறேன். ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லைங்களா. இது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாருக்கும் கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை வந்து பண்ணிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம பிரம்மாண்டமாக நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போதா இல்லை வேற எதுனா ஃபைனல் போதான்னு தெரியல. இப்போ இது பார்த்துட்டு வந்துக்கிறோம். உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இன்னும் வேற எதுனா இதே மாதிரி வேற எதுனா இருக்குதா, உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. பட் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த டே வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் எது புக் பண்ணோம், எது நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக வேற லெவல் டாப் டக்கர் நாச்சு. எங்கள் கல்யாணத்துக்கு எப்படி இருந்துச்சோ அந்த ஹைப்பு, அதே மாதிரி இந்த ஒரு ஹைப்பில் போவோம். இது நான் பிளான் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.